வணக்கம். நீங்க பார்த்துட்ருக்க இந்த சைட் வந்து ஜெயங்கொண்டம் பக்கத்தில ஆண்டிமடம் இருக்கு இல்லையா? அங்க வெளிச்சங்குடி அப்படிங்கிற ஊர்ல நம்ம புது ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம கிரவுண்ட் மார்க்கிங்க்காக வந்திருந்தோம். இந்த ஏரியால வரக்கூடிய பில்டிங்கோட அளவு 30க்கு 49 ஈஸ்ட் ஃபேசிங். நார்த் சைடு வந்து ஒரு 11 அடி கிட்ட செட் பேக் இருக்கும். அப்புறம் பேக் சைடுல ஒரு ஷெட் இருக்கு இல்லையா? அந்த ஷெட்டோட பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு 4 அடி ஆஃப்செட் வச்சு பெர்மனன்ட் லைன் ஓட்டிக்கிட்டோம். ஸோ மார்க்கிங் பண்ணுறப்ப மூலமட்டம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எப்போதுமே வந்து 3, 4, 5 பித்தகாஸ் தேரம் தான் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம சின்ன முக்கோணமாக இல்லாமல் 10 மடங்கு அதிகமாக உள்ள முக்கோணமாக செட் பண்ணி சரி பார்த்துக்கிட்டோம். பில்டிங்கோட அகலம் 30 அடி. அதுக்காக இந்த சைடு வந்து 40 வச்சுட்டு கிராஸ் பார்க்கும்போது 50 அடி வரணும். இங்கே நமக்கு கரெக்டாக 50 அடி வந்துருச்சு. நம்ம டேப் பிடிக்கும்போது ஒரு அடி விட்டு தான் பிடிப்போம். ஏன்னா நமக்கு அக்யூரேசியாக வரும். அப்போது நாம் மொத்த அளவில் ஒரு அடி சேர்த்துக்கணும். அதுதான் நீங்கள் பார்த்த அந்த 51 அடி. மூலமட்டம் சரி பார்த்த பிறகு ஆஃப்செட் முறையில் எல்லா கிரிட் லைனையும் கட்டிக்கிறோம். அளவுகளை டபுள் செக்கிங் பண்ண பிறகு நம்ம சுண்ணாம்பு மார்க் போட்டலாம். நமக்கு மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. ஃபர்தராக ஃபிட்டருக்கு நம்ம மெத்தடில் செய்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போது இந்த ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 135 டிகிரியில் உள்ளே வளைச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்ததாக குழி எடுத்து பிசிசி போட்டுருவாங்க. குழிக்குள்ளே காலா மார்க்கிங்க்கு அடுத்த விசிட் நம்ம வருவோம். ஜெயங்கொண்டம், கும்பகோணம், மன்னார்குடி, தஞ்சாவூர் இந்த ஊர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த மாதிரி கன்சல்டேஷன் சர்வீஸ் அப்புறம் மொத்த ரேட்டில் வீடு கட்டி தரணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.